SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, எங்க பையனை நாங்க ஆணவ படுகொலை பண்ணிடுவோம். கடந்த திங்கட்கிழமையன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த சாருமதி என்ற இளம்பெண் தனது கணவரை அவரது குடும்பத்தினர் கடத்தி வைத்துள்ளதாகவும் அவரை மீட்டு தருமாறும் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சாருமதி தானும் அகரம் வடக்கு பகுதியைச் சேர்ந்த மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த மருதநாயகம் என்பவரும் ஒன்றாக IAS அகாடமியில் படித்ததாகவும் கடந்த 1.5 வருடங்களாக இருவரும் காதலித்து வந்ததாகவும் தெரிவித்தார். வணக்கம் சார், என் பேரு சாருமதி. என்னோட கணவர் பேர் மருதநாயகம். நான் பாளையங்கோட்டையில இருந்து வரேன். அவருக்கு ஊர் வல்லநாடு அகரம். நாங்க 2 பேரும் கடந்த 1.5 வருஷமா லவ் பண்ணி இப்போ 2 மாசத்துக்கு முன்னால கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவரு ஓட்டு போடுறதுக்காக ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. எங்க அம்மா கடந்த ஏப்ரல் 18 இறந்துட்டாங்க. அவர் வெளியூர்ல டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. நான் தான் அம்மா இறந்ததுனால கூப்பிட்டேன். எல்லா விஷயத்துக்குமே கூட இருந்தாரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் டைம்ன்றதுனால ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம்னு ஓட்டு போடுறதுக்கு ஊருக்கு போனவரை கடத்தி கொண்டு போய் நிஷா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, எங்க பையனை நாங்க ஆணவ படுகொலை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப மிரட்டுற தோணில என்னோட உயிருக்குமே ரொம்ப ஆபத்து இருக்கு சார். சுத்தி அவங்க சொந்தக்காரங்க வரதும் போறதுமா ரொம்ப த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. 2 மாதத்திற்கு முன்பு தென்காசியில் உள்ள திருமலை கோயிலில் வைத்து இருவரும் திருமணம் செய்து கொண்டு பாளையங்கோட்டையில் உள்ள சாருமதியின் வீட்டில் வசித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் தேர்தலுக்கு வாக்கு செலுத்த சொந்த ஊருக்கு சென்ற மருதநாயகம் திரும்ப வரவில்லை. அவரை அவரது குடும்பத்தினர் போதை மறுவாழ்வு மையத்தில் கடத்தி வைத்து அடித்து சித்திரவதை செய்ததாகவும் அவரை மீட்டுத் தருமாறும் சாருமதி கோரிக்கை வைத்தார். வீட்டுல உருண்டை வீசிடுவேன் அப்படி இப்படின்னு ரொம்ப த்ரெட்டனிங் இருக்கு சார். அவங்க அண்ணன் முதற்கொண்டு எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காங்க சார். அதனால நான் போலீஸ்க்கும் அலைஞ்சு நான் பிரெக்னென்ட் ஆன விஷயத்த கூட என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாம எனக்கு அது அபார்ட்டே ஆயிடுச்சு. இந்த விஷயத்தினால நான் 3 வாரமா அலைஞ்சிட்டு இருக்கேன். 25ஆம் தேதி காணாம போனவரை 3 வாரமா நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை இல்லை. DIG அளவுக்கு போய் நான் மனு கொடுத்துட்டு தான் இப்போ சாரை கலெக்டர் சாரை பார்த்து நான் மனு கொடுக்குறேன். எனக்கு இது எப்படியாவது ஹெல்ப் பண்ணி என் ஹஸ்பண்டை வெளியே எடுக்கிறதுக்கு நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். நாங்க 2 பேரும் வெவ்வேறு சமூகன்றதுனால இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க சார். ரொம்ப இதைத் தொடர்ந்து நெல்லை சரக DIG அலுவலகத்தில் சாருமதி புகார் அளித்ததை தொடர்ந்து முரப்பநாடு காவல்துறையினர் சாருமதியின் கணவர் மருதநாயகத்தை தூத்துக்குடியில் உள்ள போதை மறுவாழ்வு இல்லமான நிஷா ஃபவுண்டேஷனில் அடைத்து வைத்திருப்பதாக கூறி அங்கு அழைத்துச் சென்று காண்பித்து உள்ளனர். ஆனால் அங்கு கணவரிடம் பேச அனுமதி மறுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி TR தெருவில் உள்ள நிஷா போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வரும் மருதநாயகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். ஏற்கனவே மருதநாயகத்திற்கு மது பழக்கம் எதுவும் இல்லை என சாருமதி கூறியிருந்த நிலையில் தன்னை யாரும் கடத்தவில்லை, தனக்கு மது அருந்தும் பழக்கம் இருப்பதாகவும் அதனால் பெற்றோர் தன்னை இங்கு சேர்த்துள்ளதாகவும் மருதநாயகம் தெரிவித்தார். எனக்கும் சாருமதிக்கும் நாங்கள் பழக்கமாக ஏற்பட்டு நாங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 23 எலெக்ஷனுக்கு நான் ஊருக்கு வந்திருந்தேன். எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டு ஊரில் இருக்கும்போது அங்கே இருந்தேன். ஊரில் இருக்கும்போது என்னை வீட்டில் பெற்றவங்க எனக்கு மது பழக்கம் இருக்கிறதுனால என்னை இந்த தூத்துக்குடியில் உள்ள நிஷா ஃபவுண்டேஷனில் சிகிச்சைங்க அட்மிஷன் போட்டு என்னை சேர்த்து விட்டாங்க. இங்கே சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கேன். இதில் நான் ஊரில் இருக்கும்போது நான் தகவல் கொடுக்க முடியல எனக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு ஆனஞ்சு முரப்பநாடு காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸ் கொடுத்துருக்காங்க, புகார் அளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னை இன்ஸ்பெக்டர் சாரும் அந்த பொண்ணு சாருமதியும் என்னை பார்த்து தான் போனாங்க. நிஷா ஃபவுண்டேஷன்லேருந்து என்னை வறுப்பு எனக்கு கொடுமைப்படுத்தியாவது அடித்து துன்படுத்தியதாவது இந்த மாதிரி புகார் அளித்திருக்காங்க. அது முற்றிலும் தவறு. நான் அப்படி இங்கே யாரும் என்ன பண்ண உள்ள வைக்கிறேன். நான் நல்லபடியாக சிகிச்சை போட்டு நல்லபடியாக இருக்கேன். உடம்பளவிலும் மனதிலும் ரொம்ப தெளிவாக இங்கே நல்லா தான் இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருக்கேன். மேலும் சாருமதி 2 மாதத்திற்கு முன்பு இருவரும் கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டதாக கூறியிருந்த நிலையில் தனக்கும் சாருமதி என்ற பெண்ணிற்கும் இன்னும் திருமணமாகவில்லை என்றும் மருதநாயகம் பல்டியடித்தார். இருவரும் சேர்ந்து வாழப்போகிறீர்களா என்ற கேள்விக்கு வெளியே வந்த பின்னர் தான் அதை பற்றி முடிவை எடுப்பேன் என மருதநாயகம் கூறியுள்ளார். அவங்க மேரேஜ் பண்ணாதான் நம்ம லவ் பண்ணோம். லவ் பண்ணியா இருக்கும். ஆமா இல்ல சிகிச்சைக்காக மட்டும் வந்திருக்கேன்.
அது வெளியே போய் முடிச்சு வெளியே போய் நாங்கள் பார்த்து ஃபேமிலி பார்த்துக்கிறோம். தனது கணவரை கடத்தி வைத்துள்ளார்கள் என இளம்பெண் புகார் அளித்த நிலையில் தனக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை என காதலன் ஆந்தர்பல்ட்டி அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இருவரில் யார் கூறுவது உண்மை என போலீசார் விசாரணைக்கு பின்பே தெரிய வரும். பாலிமர் செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் ஷேக் மதார். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.